ஸ்கூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனல்ல AUN P1 எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து அந்த கூகுள் சர்டிஃபைட் விடிவைன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அதை பத்தி தெளிவா இந்த ப்ரொஜெக்ட்ல அந்த சப்போர்ட் இருக்கா, மற்ற ப்ரொஜெக்ட்ல அந்த சப்போர்ட் இருந்துச்சுன்னா என்ன அந்த சப்போர்ட் மூலியமா நமக்கு வர பெனிஃபிட், இதை பத்தியும் கிளியரா வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணிடுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த ப்ரொஜெக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே எதுவும் டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. எப்படி ப்ரொஜெக்ட் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் தான். ஸோ நம்ம நேரம் கடத்த வேண்டாம், டைரெக்டாக அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். அக்சசரிஸ் இது தனியாக சொல்லிட்டு பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ப்ரொஜெக்டர். இந்த AUNல வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான். ஸோ இதே டான்சோலையும் இதே மாதிரி ஒரு மாடல் இருக்குது, சரிங்களா. ஸோ போர்சோலையும் இதே மாதிரி ஒரு மாடல் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அதெல்லாம் வந்து அந்த 18,000 அந்த பட்ஜெட்டில் வராது. ஸோ ப்ரொஜெக்டர் இந்த பக்கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அக்சசரிஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ரிமோட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு ரிமோட் வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பவர் பட்டனு, ஸோ ஃபோக்கஸ் வந்து நான் ஏற்கனவே எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் சொன்னதில்ல, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேனுவலாக பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிக்சரை வந்து டர்ன் பண்ணுறதுக்கும் HDMI to HDMI வந்து சேஞ்ச் பண்ணுறது சோர்ஸ்க்கும் இருக்குது. AAA கொடுக்குற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிமோட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பவர் கேபிள், 2 பின் பவர் கேபிள் தான். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் யூசர் மேனுவல் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதில் என்ன கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் சேஃப் கார்டு, உள்ளே இருக்க பார்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலு, ப்ரொஜெக்டர் எப்படி ஆன் பண்ணணும், ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும், விஸ்டம் ஷேர்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்கும், அதில் எப்படி செட் பண்ணணும், ட்ரபுள் ஷூட் பண்ணணுன்னா என்னென்ன பட்டன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. ப்ரொஜெக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ்க்கான சென்சார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணிடும். அதேமாதிரி உங்களுக்கு லென்ஸ் கேப் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். இது பார்க்கறதுக்கு இகேட் மாதிரி இருக்குது, சரிங்களா. AUN சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல் நேட்டிவ் ரெசல்யூஷன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டஸ்ட் ஃபில்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டஸ்ட் ஃபில்டரும் வந்து சேம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் இந்த டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலே ஈஸி. ஸோ டஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது ஆகாது. அதே பக்கம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான போர்ட்டு, 2 USB போர்ட்டு, ஒரு IR ரிசீவரு, ஒரு 3.5mm ஜாக்கு, ஒரு AV ஜாக்கு, 2 HDMI போர்ட்டு, ஒரு ஸ்பீக்கரு. ஸோ ஸ்பீக்கர் வந்து 10 வாட் ஸ்பீக்கரு. நான் ஏற்கனவே சொன்ன ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது. டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மெஷ் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலிங் எக்ஸிட் ஃபேன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டோட பாட்டம் பார்த்துடலாம். பாட்டமில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புஷ்ஷை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீலிங் மவுண்ட்டுக்கான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இருக்குது. சென்டரில் வந்து ட்ரைபாட் மவுண்ட்டுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி RD828 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 120 வாட் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும் இப்போவே முன்னாடியே அப்படின்னா நான் வந்து பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்டை வந்து நான் கண்டிப்பாக சொல்வேன். 18,000 கண்டிப்பாக வருது. இந்த கூகுள் சர்டிஃபைட் வீடியோ என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களோட டிஜிட்டல் மீடியா ப்ரொடெக்ஷன் தான், செக்யூரிட்டி. அதாவது இல்லீகலாக நீங்கள் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஸ்னி ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை வந்து பிரைமாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து எனேபிள் பண்ண ஒரு சர்டிஃபைடு வெப் ப்ரௌசரில் இருக்க ஒரு DRM. ஸோ இது மூலிமா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லீகல் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களால் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ உங்களோட ப்ரொஜெக்டர் வந்து இந்த விடிவைன் L1 சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து வீடியோ வந்து ஹை ரெசல்யூஷனில் உங்களால் பார்க்க முடியும், எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாமல். ஸோ HD ரெசல்யூஷனை நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண டிவைஸ்க்கு மட்டும் ஹை ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ரெசல்யூஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கூகுள் சர்டிஃபைட் விடிவைன் L1 சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஹை ரெசல்யூஷனில் பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஒரு விஷயம், இந்த DRM சப்போர்ட் இருந்துச்சுன்னா. இது வந்து வெறும் ப்ரொஜெக்டர் தானே அப்படின்னா கிடையாது. ஸ்மார்ட் டிவிஸும் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து டிஃபால்ட்டாக உங்களோட விடிவைன் கூகுள் சர்டிஃபைடு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது இருந்துச்சு இந்த ப்ரொஜெக்டில் அப்படின்னா இதெல்லாம் தான் பெனிஃபிட். இந்த மாதிரி OTT கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும்.
ஸோ ஓடிடி கண்டென்ட் வந்து சில ப்ராஜெக்ட்டில் பார்க்க முடியாது. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட இன்னும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். இப்போ வீடியோ டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோட ஸ்மூத்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ செம்ம ஸ்மூத்தராக இருக்குது. கலர்ஸ்லாம் வந்து எப்படி விவிடாக இருக்குது பாருங்கள். செம்ம பிரைட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து 17,500 18,000 ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வீடியோவுக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ப்ரொஜெக்டர் வாங்குறவங்களுக்கு. ஏன்னா சவுண்ட் குவாலிட்டியுமே டால்பி சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 8K வீடியோ டீகோடிங். ஸோ இப்போ இன்னொரு நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த 8K என்ன ப்ரோ 8K வீடியோ டீகோடிங்னா ப்ராசஸர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக 8K வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்க ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சலை வந்து டவுன்கிரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ப்ராசஸர் பண்ணுற வேலை. ஸோ பெரிய ரெசல்யூஷன்லாம் சப்போர்ட் பண்ணாது எல்லா ப்ரொஜெக்டர்லையுமே. இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பென்ட்ரைவில் 4K வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் வந்து லூமன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது வீடியோ. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ லூமன்ஸும் கரெக்டாக இருக்குது 7500. அதேமாதிரி உங்களுக்கு நாய்ஸும் வந்து 60 கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தது மெயினாக எல்லா ப்ரொஜெக்டர் வீடியோலையும் பண்ணுறது வந்து உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட். சவுண்டும் வந்து டால்பி சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி இருக்க AUN ப்ரொஜெக்டரில் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்ன ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணோம்னா எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பிளரும் வந்து 5%க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதோட டீட்டெயில்ஸும் வந்து கிளியராக வந்து அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக 18,000க்கு இது வந்து வர்த்து தான். நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதே டால்பி சப்போர்ட் இருக்க ஒரு நல்ல ஹை எண்ட் ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்படின்னா 25,000லேருந்து ஒரு 30,000 பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் AUNல நான் பார்த்துட்டு வரேன். என்னன்னா அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் அந்த சர்வீஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் வந்து சரியாக தெரியல. பட் ப்ரைஸிங் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டு தான். அவங்க அந்த AUNs எல்லா ப்ரொஜெக்டருமே வந்து 18,000 20,000 ரேஞ்சில் தான் இருக்குது. அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி கொடுத்தாலுமே உங்களுக்கு ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். HDMI சப்போர்ட்லாம் கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஓகே தான். கம்பேர்ட் டு நம்ம அதர் மேனுஃபேக்சரை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு கம்பீட் பண்ணும் இந்த ப்ரொஜெக்டர். அவ்வளோதான் கைஸ். நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுங்க. ப்ரொஜெக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம தமிழில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ப்ரொஜெக்டர் நியூ மாடல் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.